தமிழ்சேரி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போற படம் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்தை ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பாக பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிச்சிருக்காரு. படத்தில் ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ், பௌசி, ரஞ்சித் பணிக்கர், அருணாச்சலேஸ்வரர், செந்தில் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு பாலாஜி சுப்பிரமணியம், இசை யுவன் சங்கர் ராஜா, தமிழரசன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. எழுதி இயக்கி இருப்பது ஸ்வனித் எஸ் சுகுமார் அப்படிங்கிறவர். இப்போதைய இயக்குநர்கள் சினிமா எடுப்பதுங்கிறத முழுக்க முழுக்க வியாபாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு எடுத்து செல்வோம்ன்ற அக்கறை பல பேருக்கு இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வகையில் இந்த சுவனித் எஸ் சுகுமாருக்கும் இந்த காலத்து இளைஞர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னு அவர் ஒரு நோட் பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய நோட் பண்ண மாதிரி ஒரு ஹீரோவை உருவாக்கி, அதுக்கு ஒரு ஹீரோயினை உருவாக்கி, அது மாதிரி ஒரு கதையை கொடுத்திருக்காரு. கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் இந்த படம் சொல்லுகின்ற நீதி. கடைந்தெடுத்த ஆணாதிக்கத்தனம் இந்த படத்தின் கதை. படத்தோட ஹீரோ ரியராஜ் என்ன வேலை பார்க்குறாரு? ஒரு கிராபிக்ஸ் வல்லுனர். அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் அவர் இருக்காரு. அவங்க இருக்கிற ஃப்ளாட்லேயே பக்கத்து ஃப்ளாட்டில் ஹீரோயினும் இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பிளாக்ல அந்த ஹீரோயினும் ரியராஜ் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறாங்க. அவரை பழகுறாங்க, பேசுகிறாங்க. கடைசியாக கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, கடைசியாக செக்ஸும் வச்சுக்கிறாங்க. இப்போ உடல் உறவு முடிஞ்சு போச்சு. திடீர்னு கர்ப்பம் ஆயிடுறாங்க. திடீர்னு கர்ப்பம்னா என்ன, கர்ப்பமானதானே. இப்போ அந்த கர்ப்பத்தை கலைச்சு அப்படி சொல்றாரு. ஆனால் கர்ப்பம் ஆகிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போய் ஆகும். அந்த சமயத்தில் அவங்க ஃபேமிலிக்கு, பொண்ணோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. பொண்ணை வெளியே வர முடியல. அந்த பொண்ணை அவங்க வீட்டில் இருந்தே ஃபோன் பண்ணி, நான் இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் வருது, நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்ன செய்யலாம் அப்படிங்கிற கலைச்சர்லாம் அப்படிங்கிறார் கூலா இவர் ஹீரோ. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன பிரச்சனை, அவருடைய அம்மா 2 குழந்தைகளை பெற்று போட்டு அவங்க அம்மா இன்னொருத்தரோட எஸ்கேப் போயிட்டாங்க. இவங்க அப்பா தான் இவர் வளர்த்துருக்காரு. அதனால சின்ன வயசுல இருந்தே பெண்கள் மேலே இவருக்கு ஒரு விதமான கோபம், வெறுப்பு உணர்வு, அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. இப்போ இந்த லவ்வர் மேலேயும் அதையே காட்டுறாப்புல. இப்போ அந்த பொண்ணு, நான் எனக்கு கர்ப்பம் ஆயிட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனாலும் அதுக்கப்புறம் இந்த கர்ப்பத்தை வச்சுக்கிறதா வேண்டாமான்னு இவங்களுக்குள்ள பயங்கர பேச்சுவார்த்தை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரீல் விட்டு மாறி 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 பேசி நம்மளை டயர்ட் ஆக்கிட்டாங்க, கடுப்பாக்கிட்டாங்க. ஏதாவது கையில கிடைச்சா எடுத்து ஸ்கிரீனை உடச்சிடலாமா நமக்கு கோவம் வருது. அவ்வளவு முட்டாள்தனமான வாதங்கள், முட்டாள்தனமான பேச்சுக்கள். கடைசி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா வெட்டியா இருந்தீங்கன்னா போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். அப்படித்தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தில் நமக்கு பிடிக்காத டோட்டல் படமுமே கதையே தப்பு, அனாதிக்கத்தனமான படம். இவங்க டைரக்டரோட வீட்டில் பொம்பளை பிள்ளைகளே இல்லை போல இருக்கு, இல்லை இவர் பொம்பளை பிள்ளை யார்கிட்டையும் பாசி பழகலை போல இருக்கு. ஏதாவது அக்கா தங்கச்சின்னு இருந்திருந்தா அது ஒரு உணர்வு தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். அதே மாதிரி தான் இதை விடவே மாட்டாங்க போல இருக்கு இந்த சினிமா டைரக்டர்ஸ். ஏன் ஆம்பளைங்க தான் போய் பொம்பளைகளை டார்ச்சர் பண்ணி கொள்றாங்க தான், இப்படியே தான் படம் எடுக்கிறாங்க. இந்த படத்துலயும் அதே தான் செய்யறாரு ரியராஜ். நிமிஷத்துக்கு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. இப்படி ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்ணு தேவையா? முதல்ல கல்யாணம் தேவையா? இப்ப நம்மளே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி வைப்போமா? செய்ய மாட்டோம்ல. இப்படி ஒரு ஊதாரி, இப்படி ஒரு சிகரெட்டையே குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு இவனுக்கு எதுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பான். இந்த லட்சத்துல இவன் போய் ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயின் கூட படுத்து எழுந்திரிச்சு கடைசியா ஏதோ அந்த பொண்ணுக்கு ஜீப்பு மந்திரம் மாதிரி கரு வந்த மாதிரி இவர் அப்படியா எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு அந்த விசாரணையில் இறங்குறாரு உட்காந்து. இதெல்லாம் நல்லாவா இருக்கு. ஸ்கிரீன் பிளே இப்படி செய்யணும். இதுல இவனோட அக்கா ஒரு டாக்டரான், அதான் டாக்டர் அக்கா அதாவது திட்டுது, இது ரொம்ப ஆபத்துடா, தப்புடா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு கடைசி அந்த சந்தேகத்தையே கிளப்புறாங்க. ஏன்னா இவனாலதான் கர்ப்பம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு டவுட்டா இருக்குன்னு கடைசியா சொல்றாங்க. எவ்வளவு அசிங்கம் அது. இது இப்படி எல்லாம் கதை போய் கடைசியா முடியுது. வெரி வெரி பேடு ஸ்கிரீன் பிளே. ரொம்ப மோசமான ஒரு கதை, மோசமான திரைக்கதை, தப்பான திரைக்கதை.
ஒரு இதையெல்லாம் ஒரு 18 வயசு இப்போ லவ் பண்றவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கெத்த காட்டுறதுக்காக, ஆம்பளை திமுறை காட்டுறதுக்காக அவங்க லவ்வர்ஸ் பொண்ணுகளை இப்படிதான் பண்ணுவாங்க. ஏற்கனவே எத்தனையோ பொண்ணுகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. டெய்லி ஒரு 2 கேஸாவது தமிழ்நாட்டில் நடக்குது. இன்னும் என்ன திருப்பி திருப்பி இந்த பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னா எப்படி? ரொம்ப முடியல. எனக்கு ரொம்ப கோபம் தான் வருது. அந்த படத்தில் நடிப்புன்னு பார்த்தா ரியோராஜ் அந்த பொண்ணு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கதையும், இப்படிப்பட்ட ஒரு கதை திரைக்கதையும் கேரக்டர் ஸ்கெட்சு தேவையா? இந்த படம் பார்க்குறவங்க அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிக்க மாட்டாங்களா? இப்போ எல்லா இயக்குநர்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காமையே பேசுறாங்க. சினிமா தியேட்டருக்கு வர்றவங்க சும்மா ஜாலியாக பார்த்து சிரிச்சுட்டு போறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். 18ல இருந்து 15 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தேட்டர்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. சினிமா தேட்டரை விட்டு வெளியே போகும்போது அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு கிரிமினல் தனம் அப்படி ஏறுது அவங்களுக்கு. சினிமாவில் நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுத்தீங்களோ அதையெல்லாம் மண்டையில ஏற்றிட்டு போறாங்க வீட்டுக்கு. அது அந்த டைலாக் தான் வீட்லயும் அவங்க போய் பேசுறாங்க. அதே பேச்சு தான் அவங்க ஹீரோயின் காதலிகிட்டையும் காட்டுறாங்க. அதே கோபத்தை தான் காட்டுறாங்க. இது ஏன் இந்த டைரக்டர்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. திருப்பி திருப்பி அந்த நம்முடைய பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இதுல காதல்ல தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது சரியான காதலாக இருக்கணும். இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் அது தம்படிச்சுக்கிட்டே இது பொண்ணுக்கு என்ன மைத்து காதல் வரணும்? எதுக்காக அந்த காதல் வரணும்? அவனுக்கெல்லாம் எதுக்கு பொண்ணு கொடுக்கணும்? இப்படித்தான் ஒவ்வொரு அப்பனும் யோசிப்பான். அதைத்தான் முதல்ல இந்த டைலாக்ல சொல்லியிருக்கணும் அந்த அப்பா கிட்ட. அந்த அப்பா கேரக்டர் இந்த டைலாக்கே சொல்லலை. அவங்க ஏதோ ஐயர் கேரக்டர் மாதிரி காட்டியிருக்காரு. கண்டிப்பாக சொல்லவே இல்லை. அந்த டைலாக் அவர் தானே சொல்லணும். உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரி கேரக்டர் உள்ள உனக்கு நான் இப்படி கொண்டு தர முடியும்னு சொல்லிருக்கணும். அதுதான் நியாயமானது. அந்த டைலாக்கே வைக்கல டைரக்டர். விவரமா தப்பிச்சுட்டாப்ல. இதுல கடைசியா மொத்த படத்தையும் தூக்கி குப்பர் தள்ளுற மாதிரி அவங்க அப்பாவை இதே மாதிரி செஞ்சுதான் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு ஒரு போடு போட்டார். முடிஞ்சு போச்சு மேட்டர். படமே கவுந்துருச்சு. தேவையாங்க இது? இதுக்கு காமெடி படமா? இது காமெடி படம் இல்லை. இது தவறான ஒரு கதை கருவோடு வந்திருக்கும் தவறான ஒரு படம். எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொல்றது இந்த இயக்குநர்களுக்கு. வாரம் ஒவ்வொரு இயக்குநர்களும் இதே மாதிரி படத்தை கொடுத்துட்டு நல்ல படம் கொடுத்துருக்கணும்னு கதை விட்டுட்டு போறாங்க. நடிச்சவங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ எப்படியோ படம் ஓடி ஜெயிச்சிடும், கடைசி வரைக்கும் நல்ல கருத்து தான் சொல்லுவார் நினைச்சோம், இப்படி எடுத்துட்டாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு தேவை பணம் 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 பணம். அவங்க பணம் கொடுத்தா எப்படி வேணும் நடிச்சுட்டு போவாங்க, அவ்வளவுதான். இந்த படத்துல ஹீரோயினை நடிச்சது கோபிகா ரமேஷ். பாவம், உண்மையா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கு அந்த பிள்ளை. பாவமா இருக்கு அந்த பிள்ளை நடிக்கிறத பார்த்து. அதோட கேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு பாவமா இருக்கு. ஒரு பிள்ளைய போட்டு ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு நமக்கே தோணுது. அது அந்த அளவுக்கு தன்னுடைய பரிதாபத்தை தேட்டரில் ஒட்டுமொத்த பரிதாபத்தையும் பெற்றுக்கொண்ட நடிப்பு அந்த பொண்ணு. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கு. ஆனால் அந்த அவருடைய அப்பா கேரக்டர் ரெஜி பண்ணிக்கர், மலையாள நடிகர், ப்ரொடியூசர், ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அவருடைய கோபம் நியாயமானது. அதோட அவருக்கு மாமனாரா நடிச்சிருக்காரு அவர் பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி. அவர் கடைசியாக எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் அதை கடைசி அவரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சீனை வச்சு அவரையும் காலி பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவை நடிச்சவங்க, தங்கச்சி அக்காவை நடிச்சவங்க ரொம்ப அழகா, அந்த பொண்ணோட அக்காவை நடிச்சவங்க ரொம்ப அழகா சொல்லிடுறாங்க. நான் அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு விஷயத்த போல்டா வெளிப்படையா பேசணும்ன்றாங்க. ஆனா இயக்குனரே வெளிப்படையா பேசலாம். அதான் பெரிய பிரச்சனை. இந்த படமே 2 வரியில முடிஞ்சிருக்கும். 2 நிமிஷத்துல அவங்க காதலர்கள் ஒரு நேருக்கு நேரம் உட்காந்து பேசினாலே முடிஞ்சிருக்கும். இதுக்கு 2 மணி நேரமா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துருக்காரு என் மனுஷன். ஜவ்வா இழுத்துட்டு கொண்டு வந்து படத்தை நிறுத்திருக்காரு. என்னத்தான் சொல்றது? நம்ம இப்படி எல்லாம் படம் எடுத்து காட்டி என்ன பேர் எடுக்க போறீங்க? ஒரு நல்ல படத்தை எடுங்க. நல்ல படம் எடுக்கிறதுக்கு பழைய தமிழ் படங்களை பாருங்க, விசுசார் படங்களை பாருங்க. எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கு. அவங்களும் காதல் படம் தான் எடுத்தாங்க, எல்லாருமே காதல் தான் எடுத்தாங்க. ஆனா அதை எவ்வளவு கண்ணியமா காட்டினாங்க. இப்போ ஒரு அவசரப்பட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவசரப்பட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டோம், அதனால குழந்தை வந்துருச்சு, அது குற்ற உணர்வு அந்த ஹீரோக்கு இருக்கணுமா இல்லையா? ஒரு சீன்ல கூட காட்டலைங்க. அதை ஒரு இடத்துல கூட இந்த ஹீரோ குற்ற உணர்வே கிடையாது. அந்த பொண்ணு தான் அழுகுது, ஐயோ ஆயிடுச்சேன்னு பதட்டம் பண்ணிடுது அந்த பொண்ணு தான். இவன் இது ஏன் கத்துற, எது கத்துற, ஏன் கத்துற திருப்பி திருப்பி கத்திக்கிட்டு இருக்காப்புல. இவன் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாம், அப்படித்தானே எல்லாரும் நினைப்பாங்க. படம் பார்க்குறவங்களும் அதுதான் நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சை எதுக்கு கொடுத்தவங்க நம்மள சாகடிக்கிறாங்க தெரியல. நிஜமா இந்த படமும் ரொம்ப ரொம்ப தப்பான படமா வந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா அப்போ சொல்றோம். அந்த கேரக்டர் ஸ்கெட்சும் தப்பு, அந்த படத்தோட கதை கருவும் தப்பு, சொன்ன விதமும் தப்பு என்ற வகையில் ஸ்வீட் ஹார்ட் இல்லை, இது கொடூரமான ஒரு மனம், கொடூரமான க்ரூவல் ஹார்ட்
அதுதான் உண்மை. இந்த படம் ஒரு குறிவல் பாட்டான படம் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.